கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி தக்காளி தவளை அடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் தக்காளி தவளை அடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி புழுங்கல் அரிசி, இது 1/2 கிலோ அரிசி நான் 2 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 4 முறை வாஷ் பண்ணி நான் வச்சுக்கிறேன். நல்லா ஊறின அரிசி, புழுங்கல் அரிசியில் தான் செய்யணும். நம்ம இப்போ கிரைண்டரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வரமிளகா 5 மிளகா போடுறேன். இது என் காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா போட்டுங்க. தக்காளி 1/2 கிலோ தக்காளி நான் கட் பண்ணி போடுறேன். தக்காளி அரிசியிலே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். தக்காளியை தவளை அடை செய்யறதுக்கு நம்ம அரிசி, தக்காளி, மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சோம். நல்லா அரைஞ்சிடுச்சு. இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். நம்ம இட்லி மாவுக்கு எப்படி அரைப்போமோ அந்த பதம் தான். இட்லிக்கு கொஞ்சம் குறைன்னு எடுப்போம் இல்லையா, அந்தமாரி கொஞ்சம் குறைன்னு எடுக்கணும். அடைக்கு மாவு மஞ்சிச்சு நம்ம எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சாச்சு. எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெள்ளை உளுந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உளுந்து கடலைப்பருப்புலலாம் செவிட்டோம். வெங்காயம் 100 கிராம் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். பச்சை மிளகா 3 பொடிசாக கட் பண்ணி போடுறேன். ஏற்கனவே நம்ம மாவில் வரமிளகா 5 மிளகா போட்டு அரைச்சிக்கிறோம். நீங்கள் காரம் பார்த்துன்னு போட்டுங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இதை வதக்கின வெங்காயத்தை நம்ம மாவில் கொட்டிக்கலாம். அடை மாவு அரைச்சி வச்சுருந்தோம். அதில் வெங்காயத்தை நம்ம பச்சையாக போட முடியாது, நம்ம லைட்டாக வதக்கி தான் போட முடியும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பில் நம்ம தோசைக்கல் வச்சாச்சு. அடை ஊற்ற நம்ம அடை ஊற்றிக்கலாம். அடைனா கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். மேலே நெய் சாப்பிட்றவங்களா இருந்தால் நெய் கூட ஊற்றிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் வெந்துச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அடை வெந்துச்சு, நம்ம எடுத்துக்கலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்னைக்கு தக்காளி தவளை அடை நம்ம ரெடி பண்ணோம். ரெடி ஆகி போச்சு. நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி ஆட்டி வச்சுக்கிறேன். நம்ம சட்னியே தேவையில்லை, நம்ம அப்படியே சாப்பிட்லாம். ஏன்னா காரம்லாம் போட்டுக்கிறோம், தக்காளி புளிப்புலாம் இருக்குது, அப்படியே கூட சாப்பிட்லாம். ஆனால் தொட்டுக்கிறதுக்கு நான் தேங்காய் சட்னி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன்.
நான் எப்படி செஞ்சேன்னா அந்தமாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வீட்டில் குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.